ஹாய் வணக்கம், வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டேஸ்டியான பிசிபெலேபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ பிசிபெலேபாத் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 7லேருந்து 8 பீன்ஸையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் ஊற வச்ச பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 3/4 கப் அளவுக்கு நடக்கடலை எடுத்திருக்கேன். நடக்கல்லையும் பச்சை நடக்கல்லையாக இருந்தால் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் நூக்கல்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன், லாஸ்ட்டில் கரைச்சி ஊற்றுறதுக்கு வேணும். அப்புறம் 3.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே செஞ்ச பிசிபெலேபாத் பவுடரு, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் நான் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் துவரம்பருப்பும் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா அலசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு துவரம்பருப்பு எடுக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிசிபெலேபாத்துக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் 4 பேர்த்துக்கு 2 டம்ளர் அரிசி வைப்பீங்க நார்மலாக அப்படின்னா, பிசிபெலேபாத் செய்கிறப்ப நீங்கள் 1 டம்ளர் அரிசி வச்சிங்கன்னாவே போதும். மினிமம் 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிசிபெலேபாத்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. லைட் ப்ரௌன் கலர் ஆனால் போதுங்க, நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி 1 நிமிஷம் போல் வதக்குனா போதுங்க. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பச்சை பட்டாணியும் நடக்கல்லையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் அப்போவே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நடக்கல்ல பச்சை நடக்கல்லையாக இருந்தால் ஊற வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் தாளிக்கிறப்பவே நடக்கல்ல கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஆனால் பச்சை நடக்கல்ல இருந்தால் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 2மே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பிசிபெலேபாத்து நல்லா பொங்கல் மாதிரி குழஞ்சி வந்தால் தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம காய்கறியும் அதிகமாக தான் சேர்த்திருக்கோம். அதனால தான் 1 டம்ளர் அரிசி போட்டாவே வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லான்னு சொன்னேன். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சுங்க, நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரமும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆனதும் நம்ம காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் காய்கறி எல்லாம் வேகட்டும். நான் குக்கர் மூடியை திருப்பி வச்சு வேக வைக்கிறேன். பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு. காய்கறியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியும் துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நார்மலாக நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதை விட 2 மடங்குக்கு மேலேயே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ரெகுலராக வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன். இன்றைக்கி நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க 1 டம்ளர் அரிசிக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிபெலேபாத் எவ்வளோ குழஞ்சி வருதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் நீங்கள் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்க பிசிபெலேபாத் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே செஞ்ச பிசிபெலேபாத் பவுடர் தாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் புளி தண்ணி வேண்டான்னா நீங்கள் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு புளி தண்ணியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம 2 தக்காளி சேர்த்தணும் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 4 தக்காளி சேர்த்துட்டு புளி தண்ணியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா நீங்கள் பிசிபெலேபாத் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டுறலாங்க. 2 விசில் வந்து ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சூடாக பரிமாறலாங்க. பாருங்கள், இப்போ பிசிபெலேபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். சில குழந்தைங்க காய்கறியெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம பூந்தி சேர்த்துக்கலாங்க. பூந்தி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.